இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலும் இந்த கீ செயினோட மோகம் வந்து காலத்துக்கும் அழியாது. எத்தனை வருஷம் எத்தனை கீ செயின் கொடுத்தாலும் பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்றோம்? சரி, இப்போ நம்ம கிட்ட ஒரு 2 விதமான கீ செயின்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, பியூர் கஸ்டமைசேஷன், உங்க லோகோவே அப்படியே பிரிண்ட் பண்ணி உங்கள் லோகோ ஷேப்லேயே வேணும். இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாரோட ஷேப்லேயே கீ செயின். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா மினிமம் 1000 பீஸ் தான் பண்ண முடியும். இதில் அக்கர்லிக் மினிமம் 1000 பீஸ் தான் பண்ண முடியும். அக்கர்லிக் பண்ணுறோம், வுட்டில் பண்ணுறோம், அதே சமயத்தில் சிலிக்கானில் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைசேஷன். இப்போ கோக்குக்கு பண்ணுறது இதெல்லாம் ஃபுல்லி கஸ்டமைசேஷன். ஓகே, இதெல்லாம் MDFல பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு இது ஸ்டீலு இதில் பண்ணுறோம். மெரிண்டாவோட. ஓகே ஓகே, ஸோ ஓப்பனரோட இருக்கு. இது ஓப்பனர் தான். இது ஓப்பனர் தான். இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து இது அவங்களோட கம்பெனிக்கு அந்த பிராண்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். இப்போ வந்து ஓப்பனர் வச்சிருக்கோம். இதை அவங்க வந்து பார்ல யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு பேக்கரியில் மெரண்டா சப்ளை பண்ணுறாங்க அங்கே கொடுக்கலாம். அங்கே கொடுத்துட்டு போனால் ஓகே, அவங்க பிராண்ட் அப்படியே நிற்கும். அவங்க மூடி மாதிரியே இருக்கும், ஆனால் ஓப்பனர் யூஸ் பண்ணிக்கலாம்.